ஒரு குவார்டர் அடிச்சா வலி குறையுமா இல்ல குடும்ப கஷ்டம் தீருமா? இந்த பதிவு யாருக்குன்னா பெயிண்டர், கார்பெண்டர், எலக்ட்ரீஷியன், பிளம்பர், கொத்தனார்னு தினக்கூலி வாங்குற என்னோட மாமா, சித்தப்பா, பெரியப்பா எல்லாருக்கும் தான். லட்சங்களை சம்பாதிக்கிறவங்க பத்தி நான் இப்ப பேசல. ஆனா மாசத்துக்கு 20,000 கம்மியா சம்பளம் வாங்கி கஷ்டப்பட்டு குடும்பத்தை நடத்துற ஒரு சாதாரண மிடில் கிளாஸ் மனுஷனை பத்தி தான் எனக்கு கவலை. தினமும் வேலையை முடிச்சுட்டு வரும்போது ஒரு 150 ரூபாய ஒரு சின்ன டப்பால போட்டுக்கிட்டே வாங்க. அந்த காசு எடுத்துட்டு போய் ஒயிட் ஷாப்ல கொடுக்கறதுனால யாருக்கு என்ன லாபம்? கொஞ்சம் நல்லா யோசிங்க. சரக்கு அடிக்கிறதுனால வீட்டுல தேவையில்லாத சண்டை, அடுத்த நாள் வேலைக்கு போக முடியாத அளவுக்கு உடம்பு அசதி, அதனால அன்னைக்கு வர வேண்டிய சம்பளமும் போச்சு. இப்படி ஒரு மாசத்துக்கு 3 நாள் நீங்க வேலைக்கு போலனா 2500 ரூபாய் நஷ்டம் தான். ஆக மாசம் 7,000 ரூபாய நீங்க குடிக்காக மட்டுமே செலவு பண்றீங்க. இதோட சேர்த்து குடிகாரன்னு ஒரு கெட்ட பேர் வேற. அண்ணே ஏன் குடிக்கிறீங்க அப்படின்னு கேட்டா எல்லாரும் சொல்ற ஒரே தாரக மந்திரம், தம்பி பகலெல்லாம் கஷ்டப்பட்டு உழைக்கிறோம், கை கால்லாம் பயங்கரமா வலிக்குது, அதனாலதான் டெய்லி ஒரு குவார்டர் அடிக்கிறோம் அப்படின்னு சொல்லுவாங்க. அண்ணே கொஞ்சம் நிதானமா யோசிச்சு பாருங்க. நீங்க தண்ணி அடிக்கிறதுனால உங்க வலியெல்லாம் குறையாது, உங்க நரம்புகள் தான் தளர்ந்து போகும். நீங்க குடிக்கிறதுனால உங்க மூளைய தற்காலிகமா மரத்து போக செய்யுமே தவிர உங்க வலியை குணப்படுத்தாது. உங்க உடம்புல நீர் சத்து குறைஞ்சி பாடி டீஹைட்ரேஷன் ஆகும். அடுத்த நாள் வேலைக்கே போக முடியாத அளவுக்கு உடம்பு ரொம்ப அசதியா இருக்கும். இதெல்லாம் நான் ஏன் உங்ககிட்ட சொல்றேன்னா, உங்களுக்கு பண தேவை இருக்கு. தண்டல், சீட்டு, வீட்டு வாடகை, கரண்ட் பில்லு, குடும்ப விசேஷம்னா அதுக்கு முறை செய்ய வேண்டிய கட்டாயம், இப்படி நிறைய இருக்கு. சபரிமலைக்கு போக அந்த 1 மாசம் குடிக்காம இருக்க முடியல உங்களால அதையே நிரந்தரமாக்க முடியல? கண்டிப்பா முடியும். உங்களுக்கு சாமி மேல அவ்வளவு நம்பிக்கையும் பயமும் இருந்தா சபரிமலையில இருந்து வந்து அடுத்த நாளே பழனிக்கு மாற போடுங்க. அடுத்து வேளாங்கண்ணி, நாகூர்னு விரதமா இருங்க. அந்த டப்பால சேர்ந்த பணத்தை எடுத்துட்டு குடும்பத்தோட கோயிலுக்கு போயிட்டு வாங்க. இதெல்லாம் தப்பே இல்ல. ஒரு 3 மாசம், வெறும் 3 மாசம் குடியில இருந்து தள்ளி இருந்து பாருங்க, உங்க வாழ்க்கை மாறுறத நீங்களே உணர்வீங்க. நீங்க குடிக்கிற அந்த ஒரு குவார்டர் உங்க கவலைய மறக்க வைக்குதோ இல்லையோ, ஆனா உங்க குடும்ப நிம்மதியும் எதிர்காலத்தையும் கண்டிப்பா அழிச்சிரும். நீங்க குடிக்கிற காசை டப்பால போடுங்க, உங்க குடும்ப கஷ்டம் தானா குறையும்.